சிலருக்கு இட்லி பிடிக்கும், சிலருக்கு தோசை பிடிக்கும். இந்த கதையில வர்ற கதாநாயகன் சீனிவாசனுக்கு இட்லி மட்டும் தான் பிடிக்கும். தோசைய கண்டாலே பிடிக்காது. அப்படிப்பட்ட அவனுக்கு அவன் மனைவி மதிய சாப்பாட்டுக்கு தோசை கொடுத்து விடுறா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய காட்டு ருசி என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை 1994ஆம் ஆண்டு கல்கியில் வெளிவந்தது. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு ஆடி இறுதி. ஊர் முழுக்க தோசை வாசனை, கம்முன்னு முருகல் மனம். ஆட்டு உரல்களில் சட்டினி அரைக்கிற கடகடாங்கிற சத்தம். வழக்கத்துக்கு மாறா காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு பறந்துக்கிட்டு இருந்தான் சீனிவாசன். ஒரே பரபரப்பு, இங்கேயும் அங்கேயுமா பாஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆளை கையில் பிடிக்க முடியல. மூக்குக்கு மேலே கோபம் நின்றுக்கிட்டு இருந்தது. அது நாலா பக்கமும் செதறி தெரிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னார் மேலதான்னு கணக்கு இல்லாம எல்லார் மேலேயும் சகட்டு மேனிக்கு சல்லு சல்லுன்னு விழுந்துகிட்டு இருந்தான். மண்ணடிக்க டக்கர் போயிருக்கு. வேலை செய்யாம கூலி ஆட்கள் ஏமாத்திட்டு போயிடுவாங்களோங்கிற பதட்டம் அவனுக்குள்ள இருந்தது. என்னைக்குமில்லாத அதிசயமா அவன் விடியறதுக்கு முன்னாலேயே முழிச்சிட்டான். டீ கடைக்கு போய் ஓடைக்கு போய் பல்லையும் தேய்ச்சிட்டு, என்ன ரெடியா அப்படின்னு காலில் கொதி நீரை ஊத்திக்கிட்டு நிக்கிறான். அதை கேட்டதும் வேணி தாய்க்கு எரிச்சலா இருந்தது. எப்பவுமே வழக்கம் இப்படி இல்லை. இந்நேரம் அவர் படுத்து கிடப்பாரு. நீட்டி நிமிந்து எழுந்து டீ கடைக்கு போனா 2 டீ கடைகள்லையும் டீ குடிச்சு பேப்பர் பார்த்து ஊர்க்கதைகள் பேசி 9 மணி ஆகும் அவர் வர்றதுக்கு. அது வரைக்கும் கண்ணுல தட்டுப்படவே மாட்டாரு. இன்னைக்கு என்ன அதிசயமோ தெரியல, சரியா விடியறதுக்குள்ள ரெடியான்னு கேட்குறான். என்ன கூத்தோ இது, கேட்கவும் முடியாது, கேட்டா வள்ளுன்னு விழுவான். வேணித்தாய் இப்போதான் முத்தம் தெளிச்சிருக்கா. வெல்லம் தேயில போட்டு காப்பி போட்டுட்டு அடுப்புல இட்லி சட்டியை தூக்கி வச்சிருக்கா. வழக்கம் போல சோறு நாளாவது சட்டுப்புட்டுன்னு வேலை முடியும். ஆனா இன்னைக்கு கடைசி ஆடி, ஊரெல்லாம் தோசை விசேஷம். தோசை நாளாவது சட்டி காஞ்ச உடனே மாவை சரு சருன்னு ஊத்தி புரட்டி எடுத்துடலாம். இந்த ராசாவுக்கு தோசைன்னா தொண்டையில இறங்காது, ஆவியே ஆகாதும்பாரு. தோசையில எண்ணெய் வாடை வருமா, சாப்பிட்டா நாக்கு வறண்டு போகுமா, நெஞ்சு கரிச்சு ஆளை கொல்லுமா. அதனால தோசைனாலே அவருக்கு மூஞ்சி 300 கோணல் ஆகும். இட்லி மாவை ஊற்றி வச்சா வெந்து முடிய ரொம்ப நேரம் ஆகும். சொயின்னு விசிலடிக்கிற புகையோட சீரல் வேணித்தாய்க்கு எரிச்சல் எரிச்சலா வரும். அவசர அவசரமா உட்காந்து அம்மியில சட்னிக்கு அரைச்சிக்கிட்டு இருந்தா அவ. சீனிவாசன் பறந்துகிட்டு இருந்தான். சாப்பிடலாமா சாப்பிடலாமான்னு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கேட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொன்ன மனைவி கிட்ட, டக்கர் போயிருச்சு மண்ணடிக்க அப்படின்னு சொன்னான். ஆளுக போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா வேணித்தாயி. ஆமான்னு பதில் சொன்னா அவன். ஆளுங்களுக்கு சக்கரை தேயிலை எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டீங்களா? தண்ணி குடம் காப்பி சட்டி கிளாஸு எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு அப்படின்னு சொன்னான் அவன். கலிங்கப்பட்டி கம்மாயில தண்ணி இல்லையா அப்படின்னு கேட்டா வேணித்தாயி. ஆமா அப்படின்னு சொன்னா அவன். கம்மாய்க்கு போறதுக்கு பாதை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா அவ. என்ன நீ தொணன்னு பேசியே உயிரை வாங்குற அப்படின்னு சீருனா அவன். சிரிச்சா வேணி. அவனுடைய காத்திருத்தல அவனுக்கு தெரிய விடாம மறக்கடிக்கத்தான் பேச்ச ரப்பரா இழுத்துக்கிட்டு இருந்தா அவ. என்ன சிரிப்பாணி அப்படின்னு எரிச்சலோட கேட்டா அவன். கேள்வி கேட்கறதுமா குத்தம் அப்படின்னு கேட்டா வேணித்தாயி. அப்படி இல்ல, டக்கருக்கு 450 ரூபா வாடகை, கூலி ஆளுகளுக்கு 250. இம்புட்டு செலவழிச்சு மண் அடிக்கிறப்போ நான் போய் நிக்க வேண்டாமா? 2 நட மண்ணு குறைஞ்சிட்டா கூட 140 ரூபாய் நஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னா அவன். இப்ப யாரு உங்களை போக வேண்டான்னது? உட்காருங்க, இதோ சட்னியை தாளிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அவ. அந்தா இந்தான்னு 1/4 மணி நேரம் ஆயிருச்சு. சீனிவாசனுக்கு முன்னால வட்டில் ஆவி பறக்க இட்லிகளை வச்சா. கருகி போன கடுகும் கருவேப்பிலையும் சட்னிக்கு ஒரு லட்சணத்தையும் வாசத்தையும் கொடுத்துருந்தது. அவன் பறக்க பறக்க சாப்பிட்டான். சட்னி இன்னைக்கு அம்சமா அமைஞ்சிருக்கு, தாளிச்ச வாசம் ஆளை தூக்குது அப்படின்னு சொன்னா அவன்.
கணவனுடைய அந்த பாராட்டு வார்த்தைகள்ல வேணியோட எரிச்சல் கோபம் எல்லாம் மாயமா மறைஞ்சு போச்சு. அவளுடைய குரல்ல மென்மையும் குழைவும் வந்துச்சு. நல்லாவா இருக்கு? அவசர அவசரமா அரைச்சேன், உப்பு கூட பார்க்கல அப்படின்னு சொன்னா. எல்லாம் கச்சிதமா இருக்கு வேணி, நெசமாத்தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவன். இன்னும் 2 இட்லி போட்டுக்கங்க அப்படின்னா அவ. அந்த கணத்துல அவ அவளா இருந்தா. உள்ளும் புறமும் மிருதுவாகி அன்பால நெஞ்சு ததும்ப புருஷனை வாஞ்சையோட பார்த்தா. சீனிவாசன் சாப்பிட்டுட்டு கையை கழுவுனான். சட்டைய மாட்டிக்கிட்டான். சிகரெட், தீப்பெட்டி, செருப்பு, பரபரப்பு. வேணி, நீ இன்னைக்கு புஞ்சைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டான். மேல புஞ்சையில பருத்தி வெடிச்சு பூத்து கிடக்கு அப்படின்னு சொன்னா அவ. சரி நீ போ. மதியத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டான் அவன். நீங்க கம்மாயில தானே இருப்பீங்க அப்படின்னு கேட்டா அவ. ஆமா, சின்னவங்கிட்ட கொடுத்து தெக்கு புஞ்சைக்கு அனுப்பி வையே. மண்ணை தட்ட வர்ற டக்கர்ல அவன் கம்மாய்க்கு வந்துருவான். ஆமா, மதியத்துக்கு என்ன கொடுத்து விட போற? மதியம் தோசை தானே சுடுவ அப்படின்னு கேட்டான் சீனிவாசன். உங்களுக்கு தான் தோசை ஒத்துக்காதுல்ல, அவிக்கிற இட்லியில மீதி வச்சிருந்து புது சட்னியோட கொடுத்து விடட்டா? ஆனா ஆறுன இட்லின்னு கோவிச்சுக்க கூடாது அப்படின்னா அவ. மெலுசா சிரிச்சுக்கிட்டு தலைய ஆட்டினா அவன். அவனுடைய மனசுக்குள்ள பௌர்ணமியோட வெளிச்சம் தெரிஞ்சுது. இங்கிதம் தெரிஞ்சு பேசுற மனைவியால ஏற்பட்ட சந்தோஷம் அது. தெருவில் இறங்குனா ஸ்ரீனிவாசன். அவன் எப்பவுமே இப்படி ஓடி ஆடி பாடுபடுறவன் இல்லை. +2 முடிச்சு கல்லூரியில் 2 வருஷம் குப்பை கொட்டினா அவன். படிப்பை பாதியில் நிறுத்திட்டு விவசாயத்தை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அவங்களுக்கு 4 பக்கமும் காடு கரைகள், இரவத் தோட்டங்கள், மானாவரி கரிசல் காடு, கண்மாய் பாசனத்தில் கொஞ்சம் வயல்காடு எல்லாம் இருந்தது. அவன் பெரிய பண்ணக்காரனெல்லாம் கிடையாது, நடுத்தர விவசாயி தான். வரவு செலவு வருஷா வருஷம் இழுபறியாத்தான் இருக்கும். விளைச்சல் சரியா இருக்காது. விளைஞ்ச வருஷத்துல விலை கிடைக்காது. ரெண்டும் கூடி வர்ற மாதிரி இருந்தா கல்மழை மாதிரி இயற்கையா ஏதாவது அழிவு வந்து நாசக்காடு பண்ணிரும். அவன் விரல் நகத்துல அழுக்குப்படாம மேல் பார்வை பார்ப்பான். உடல் உழைப்பு அவனுக்கு முடியாது. சில்லா மாதிரி ஒல்லியான உடம்பாத்தான் இருப்பான். மம்புட்டி பிடிச்சி ஒரு வாய்க்கால் வரப்ப கூட அவனால செதுக்க முடியாது. அதனால எல்லாத்துக்கும் சம்பள ஆள் தான். தண்ணீர் பாய்ச்ச, பாத்தி கட்ட, மூளை முக்கு கொத்த எல்லாமே கூலி ஆட்கள் தான். வேணித்தாயி ஓயாம பொறுமுவா. விளையிற வெள்ளாம சம்பளம் கொடுத்தே சாம்பலா போயிரும் போல இருக்கே அப்படின்பா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற அப்படின்னு கேட்பான் சீனிவாசன். உங்களால தண்ணி பாய்ச்ச கூடவா முடியாது? பொம்பளை கூட தண்ணி பாய்ச்சறாளே அப்படின்னு கேட்பா. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்பா அவன். பெரிய படிப்பு படிச்சோகலாம். படிச்சிருந்தா மம்புட்டியை தொடக்கூடாதுன்னு சட்டமா போட்டிருக்கு. தொட்டா கிரீடம் இறங்கிருமாக்கும் அப்படின்பா அவ. நொய்யு நொய்யின்னு நச்சரிக்காத அப்படின்னு எரிச்சல் படுவான் அவன். வேர்வை சிந்த பாடுபட்டாதான் அதோட அழகும் அருமையும் தெரியும் அப்படின்பா வேணித்தாய். ஆமா, அதுல என்ன அழகு இருக்கு அப்படின்னு கேட்பான் சீனிவாசன். அதெல்லாம் உழைச்சு பார்த்தா தான் தெரியும். உழைக்கிற உழைப்புக்கு பசி அப்படி எடுக்கும். கல்லை முழுங்கினாலும் செமிக்கும். உடம்பு வலுவாகும். மனசுல ஒரு தைரியம் வரும். வேர்வை சிந்தி உழைச்சு பார்த்தாதான் மனுஷனுக்கு மனுஷ குணமே வரும் அப்படின்னு சொல்லுவா வேணி. வேணி, இது 5ல் வளையாத உடம்பு. 35ல் இதை வளைக்கணும்னு ஆசைப்படாத அப்படின்னு சொல்லுவான் அவன். அதை கேட்டு விளையாட்டான வெறுப்பா உதட்ட பிதுக்குவா வேணி. ஆனாலும் அது முழுசும் விளையாட்டு இல்லை. மனசுல இருந்து வெளியாகிற ஏளனம். அந்த ஏளனம் ரொம்ப ஆழத்துல இருந்து கூர்மையா வர்றதா உணர்வான் சீனிவாசன். ஆனாலும் அவன் அசையல, அப்படியே தான் இருந்தான். புஞ்சையில கூலி ஆட்கள் பாத்தி கட்டிக்கிட்டு இருந்தா இவன் பாட்டுக்கு டீ கடையில பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா சாயங்காலம் அவங்க செஞ்சிருக்கிற வேலையை போய் பார்த்துட்டு வயிறு எறிவான். காட்டு கத்தலா கத்துவான். வாங்குற காசுக்கு வஞ்சகம் இல்லாம உழைக்க வேண்டாமா? ஆள் இருந்தா ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை பார்க்கறாங்க. மோசக்கார பாவிக. பாத்தி கட்டி இருக்கிற லட்சணமா இது? வரட்டும் பேசிக்கிறதே அப்படின்னு கருவுவான். அப்புறம் சம்பளம் வாங்க வர்றவங்க கிட்ட ஒரே சண்டைக்காடாத்தான் இருக்கும். வருஷம் பூராவும் இப்படியே வம்பு வழக்குத்தான். போன வருஷம் இப்படித்தான். மண்ணடிக்கிறப்போ எல்லா சம்சாரிக்கும் டக்கரு 12 நடை கொண்டு வந்து கொட்டுச்சு. இவனுக்கு மட்டும் 10 நடை தான் கொட்டிச்சு. கேட்டா கண்மாயிலிருந்து புஞ்ச ரொம்ப தூரம்னு சால்ஜாப்பு சொன்னாங்க. நாம ஏமாளி ஆகி போயிட்டோமேங்கிற மனக்கொதிப்பு ரொம்ப நாளா சீனிவாசன் மனசுல இருந்தது. அதனால இந்த தடவை அப்படி விடக்கூடாதுன்னு முடிவு செய்துக்கிட்டான்.
கடைசி வரைக்கும் நின்னு வேலை நடக்கிற லட்சணத்தை கண்காணிக்கணும்னு வைராக்கியத்தோட முடிவு செய்தான். வந்தாச்சு. தெக்கு புஞ்சைக்கு வந்தாச்சு. அதோ தூரத்துல சிவப்பா டக்கர் வந்துகிட்டு இருந்தது. அதுக்கு மேல கோபுரங்குத்தியா மண்ணு. கொண்டு வந்த மண்ணை தட்டிட்டு திரும்ப போன டக்கர்ல இவன் ஏறி உட்கார்ந்துகிட்டான். மண் எடுக்க கலிங்கப்பட்டியை தாண்டி போகணும். அங்க போய் டக்கரு வட்டம் அடிச்சு நின்ன உடனே அள்ளி வச்சிருந்த 60 கூட மண்ணையும் சடப்புடன்னு டக்கருக்குள்ள தூக்கி தட்டினாங்க. அள்ளி விட தூக்கி விடன்னு சுறுசுறுப்பா வேலைகள் நடந்தது. மம்பட்டியை ஓங்கி போடு, கூடைய விருட்டுன்னு தூக்கி போடு, நடுவுல எட்டி ஏறி வெட்டி அள்ளு, ஏய் கையில உசுறு இல்லையா ஓங்கி குத்து. ஆள் ஆளுக்கு நிக்க விடாம வேலையை ஏவி கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள வண்டி லோடாயிருச்சு. பீடியை சுண்டி எரிஞ்சிட்டு டிரைவர் ஏறி உட்காந்து டக்கரை உயிர்ப்பிச்சாரு. சீனிவாசன் டக்கரோட திரும்பி போகல. அங்கேயே ஒரு கருவேல மரத்தடியில உட்கார்ந்தான். வண்டி போன உடனே அவரவர் மரத்தடிகளில் போய் சாயல. அடுத்த லோடுக்கு தேவையான மண்ணை அள்ள விறுவிறுப்பா வேலை செய்துகிட்டு இருந்தாங்க. அவங்க உடம்பெல்லாம் வேர்வை வரி வரியா வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதை தொடக்க கூட நேரம் இல்லை. அந்த கருவேல மரத்தடியில வெறும் மணல்ல உட்கார முடியல. செருப்பை போட்டு அதுக்கு மேலதான் உட்கார முடியுது. அவ்வளவு வெக்க. வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயில். நிமிந்து பார்க்க கூட முடியல. வேலையாட்கள் சீனிவாசனை பார்த்து அன்போட சொன்னாங்க, நீங்க எதுக்குயா வெயில்ல சீரழியணும், வீட்டை பார்த்து போங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஆமா எள்ளு காஞ்சதுன்னு கூடவே எலிப்புழுக்கையும் காஞ்சுதான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, அதானே நாங்க காயிறது சரிதான், அது எங்க தலைவிதி வயிற்றுப்பாடு, நீங்க எதுக்கு காயணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, எல்லாருக்கும் பொதுவா மெல்லிசா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான் சீனிவாசன். இல்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இருங்க, எங்க தோள்லையா இருக்கீங்க, ராசா போல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பேச்சு பேச்சா இருந்தாலும் சீனிவாசன் அடிக்கடி மணியை பார்த்தான். டக்கர் இதுவரை எத்தனை நடை போயிருக்குன்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டான். 10 நடை போய் சேருமாங்கிறதே சந்தேகமாத்தான் இருந்தது. கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்துருந்துட்டு அப்புறம் அந்த வேலை பார்க்குறவங்க சொல்ல சொல்ல கேட்காம அவனும் கூட மாட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சும்மா இருக்கும்போது ஒரு குற்ற உணர்வு இருந்தது. அதுக்காகவே அவனும் உழைப்புல பங்கெடுத்துக்கிட்டான். கடப்பாறையை ஓங்கி ஓங்கி போட்டு மண் உருண்டைகளை பெயர்த்து உருட்டி எடுத்தான். பூமிக்குள்ள இருந்த சல்லி வேர்களை அறுத்துக்கிட்டு மண்ணு பெயர்ந்தப்போ இவனுக்குள்ள மழலைத்தனமா ஒரு மகிழ்ச்சி உண்டாச்சு. பூரிப்பா இருந்தது. அப்புறம் அந்த பூரிப்பே ஒரு போதையாகி போச்சு. அத்தோட மதியம் ஆயிருச்சு. நிழல் காலடியில சுருண்டுது. டக்கர் வந்து லோடு ஏத்திட்டு போன உடனே எல்லாரும் லேசு மாசா கையை கழுவிக்கிட்டாங்க. தூக்குச்சட்டிகளை எடுத்துக்கிட்டு வெட்ட வெயில்ல வட்டமா உட்கார்ந்தாங்க. திறந்தா ஒவ்வொரு சட்டியிலையும் 10 தோசை 12 தோசை இருந்தது. அத்தனை தோசையும் சட்னியில நனைஞ்சு இருந்தது. இவனையும் அவங்களோட சாப்பிட சொல்லி ஆள் ஆளுக்கு உபசரிச்சாங்க. அவன் மறுத்துட்டான். தோசை எனக்கு ஆகாது, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க ஆசையோட வேகத்தோட சாப்பிட்றத கண்ணிமைக்காம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். தோசையை தின்னுங்க, விட்டுறாதீங்க, நாளையிலிருந்து நமக்கு பிடிச்ச கஞ்சி தான். அடுத்து புரட்டாசி சனிக்கு தான் தோசையை கண்ணால பார்க்க முடியும் நம்மால. கூலிக்காரனெல்லாம் தினமும் தோசைக்கு ஆசைப்பட முடியுமா? தொட்டுக்காரன் வீட்டில் தினம் தினம் கடைசி ஆடிதான், தோசை மணந்தான். அப்புறம் ஆசை தோசை அப்பள வடைன்னு சும்மாவா சொல்லுதாக? அதுலேயும் காட்டு ருசி இருக்கே, அது தனி ருசி. கஞ்சினா குடிச்ச மாத்திரத்துல பசிச்சிரும். தோசைன்னா வயிறு கம்முன்னு கிடக்கும், கல்லு மாதிரி கிடக்கும். இப்படி பேசிக்கிட்டே சாப்பிட்டவங்கள வினோத பிறவிகளை பார்க்குற மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்தான் சீனிவாசன். இவங்கெல்லாம் ராட்சசங்களா இருப்பாங்களோ? தோசையை இந்த போடு போடுறாங்களே, படுபாவிக, நம்மால 2 தோசையை கூட முழுசா சாப்பிட முடியாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அப்போ அவனுக்கு பசி லேசா வயித்த கிள்ற மாதிரி இருந்தது. வேலை செஞ்சு வேர்த்து போனதுல சட்டை நனைஞ்சு போயிருந்தது. அதை கலத்தி வச்சிருந்தான் அவன். அப்போ தடதடன்னு இறைச்சலோட திரும்ப வந்தது டக்கர். டக்கர்ல சின்னவன் உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சுது. அவன் கையில எவர் சில்வர் தூக்குச்சட்டி இருந்தது. அந்த தூக்குச்சட்டி குலுங்காம இருக்கணுங்கிறதுக்காக அதை அந்தரத்துல ஏந்தி பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அவன் மகன். கடப்பாறையால மண்ணை தோண்டிக்கிட்டு இருந்த சீனிவாசன் மண்ணில் கடப்பாறையை குத்தி நிறுத்தினான். தன்னுடைய உள்ளங்கைகளை பார்த்தான். கை முழுவதும் பிசு பிசுன்னு கரம்ப மண்ணு.
அத்தோட கன்னி போய் கைகள் செவந்திருந்தது. காந்தலான வலி எடுத்தது. குடத்து தண்ணீர்ல கைய லேசா கழுவுனா அவன். ஆட்கள் டக்கர்ல நிமிஷ நேரத்துல லோடு ஏத்திட்டாங்க. திரும்பி போன டக்கர்ல கோபுரம் குத்தியா மண்ணு தெரிஞ்சுது. தேர் அசைஞ்சு நகர்ந்து போற மாதிரி டக்கர் நகர்ந்து போச்சு. மரத்தடிக்கு வந்து உட்கார்ந்தான் அவன். சின்னவங்கிட்ட இருந்து தூக்குச்சட்டியை வாங்கினான். என்னடா அம்மா கொடுத்து விட்டாளா அப்படின்னு கேட்டான். ஆமாப்பா அப்படின்னு சொன்னான் அவன். நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டான். நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்ன மகன்கிட்ட இங்கேயும் கொஞ்சம் சாப்பிடுதியா அப்படின்னு கேட்டான். வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னான் அவன். அம்மா இட்லி தான் கொடுத்து விட்டாளா அப்படின்னு கேட்டான் சீனிவாசன். இல்லப்பா அப்படின்னு சொன்ன சின்னவனுடைய குரல்ல மெலிசான பயம் தெரிஞ்சுது. வரப்போற பூகம்பத்தை உணர்ந்துகிட்ட மாதிரி ஒரு நடுக்கம் தெரிஞ்சுது. இட்லி இல்லைன்னு சொன்னதும் சீனிவாசனுக்குள்ள சுள்ளுன்னு கோபம் எழுந்தது. பிறகு என்ன கொடுத்து விட்டா அப்படின்னு கேட்டான். தோசைப்பா அப்படின்னு சொன்னான் சின்னவன். சட்டுன்னு மகனை நிமிந்து பார்த்தான் சீனிவாசன். விரிஞ்சு போன அவனுடைய கண்கள்ல ஒரு விரைப்பு தெரிஞ்சுது. மூக்கு நுனியில துடிப்பு. என்னது தோசையா அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டான் அவன். பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவ தோசையை கொடுத்து அனுப்புனா அவளுக்கு எத்தனை அலட்சியம் இருக்கும். ஏகப்பட்ட கோபத்தோட மகனுடைய முகத்தை பார்த்தான் அவன். சின்னவனுடைய முகத்துல ஒரு மிரட்சி தெரிஞ்சுது. இல்லப்பா, காலையில வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துருச்சு. உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருந்த இட்லிய அம்மா அவங்களுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவன். சீனிவாசன் பதில் சொல்லல. அவனுடைய முகத்துல ஒரு இறுக்கம். தோசையை கொடுத்து அனுப்புறப்பவே அம்மா சொன்னாக அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட முகத்தை பார்த்தா மகன். என்னன்னு சொன்னா உங்க அம்மா அப்படின்னு கேட்டான் அவன். உங்க அப்பா என்னை வையத்தான் போறாரு. இன்னைக்கு நான் வாங்கி கட்டிக்கிட வேண்டியதுதான்னு அம்மா சொன்னான் அப்படின்னு சொன்னா அவன். அம்மா சொன்னதா அவன் சொன்ன சொற்கள் கொதிச்சுக்கிட்டு இருந்த சீனிவாசனுடைய மனசை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துச்சு. அவ நம்மளை அலட்சியப்படுத்தல, மதிக்கத்தான் செய்றா. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்துல தான் தோசையை கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ மனசுல ஒரு திருப்தி ஏற்பட்டது. பெருமூச்சோட சட்டியை திறந்தான். 4 தோசை, உள்ள ஒரு கிண்ணத்துல சட்னி. அது அலம்பி விழுந்து தோசையை நனைச்சிருந்தது. ஒரே ஒரு தோசையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சிடணும் அப்படின்னு வைராகியத்தோட முடிவெடுத்தான் அவன். அவனுடைய சகிப்புத்தன்மையை மீறி வாய் முணுமுணுத்துது. முணுமுணுத்துக்கிட்டே சாப்பிட்டான் அவன். சின்ன மகன் அவனுடைய அம்மாவை போல ரொம்ப துருதுருப்பு. ஓடி ஆடி வேலை செய்வான். உழைப்புல நாட்டம் ஜாஸ்தி. அவன் ஓடி ஓடி மண்கட்டிகளை தூக்கி கூடைகளில் வச்சுக்கிட்டு இருந்தான். பெரிய பெரிய கட்டிகளா கடந்ததை மண்வெட்டியால உடைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த பிஞ்சு பைய வேலை செய்யற நேர்த்திய அழக சுறுசுறுப்பையே பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சீனிவாசன். திடீர்னு குனிஞ்சு தூக்குச்சட்டியை பார்த்தான். பார்த்தவன் அதிர்ந்தே போனான். தூக்குச்சட்டியில 4 தோசையும் காலி. நான் தான் சாப்பிட்டேனா அப்படிங்கிற ஒரு மலைப்பு அவன் மனசுல எழுந்தது. அத்தோடு அவனுக்கு ஆச்சரியமாயும் இருந்தது. இன்னும் கூட ஒரு தோசை சாப்பிடலாம் போல வயிற்றுக்குள்ள இடம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சாப்பிட்ட தோசை அத்தனை ருசியாகவும் இருந்தது. எனக்கு எண்ணெய் வாடையே ஒத்துக்காது, அது நிஜம்தான். ஆனா இப்போ தோசை அத்தனை ருசியா இருந்ததா நினைவு. எப்படி நான் 4 தோசையை விழுங்கினேன், அது எப்படி அப்படின்னு அவனே ஆச்சரியப்பட்டுக்கிட்டான். காட்டு ருசியே தனி ருசிங்கிறது இதுதானா? காட்டு ருசின்னா உழைப்புக்கு பிறகு வர்ற பசியா? வேர்வை சிந்த பாடுபட்டாதான் அதோட அருமையும் அழகும் தெரியும்னு வேணி காலையில சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. உழைச்சு பார்த்தா தெரியும், பசி எடுக்கும், கல்ல முழுங்கினாலும் சீரணிக்கும். வேணி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ராட்சசத்தனமா உழைக்கிறதால தான் இப்படி 10 தோசையை சாப்பிட்றாங்களோ? அவனுக்குள்ள ஆச்சரியமான ஒரு வெளிச்சம் எழுந்தது. மனசுக்குள்ள தூர்வேறி போன உணர்வுகள் சில ஓடி போன மாதிரி தெரிஞ்சுது. அன்னைக்கு சாயங்காலம் சம்பளம் வாங்க வந்த கூலிக்காரர்களோட சண்டை போடல சீனிவாசன். அன்னைக்கு மட்டுமில்ல, அவனும் உழைச்சு உழைப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் என்னைக்குமே கூலிக்காரங்க கூட சண்டையே போடல. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்க யாருக்காவது தோசை பிடிக்காதுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.